ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் திருச்சி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வருமா வராதா, அதுதான் இப்போ வந்து நம்மளுடைய மெக்கானிக்கல் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சிஸ் தான் வந்திருந்தது, அதுவும் உமன்ஸ் கோட்டாக தான் வந்திருந்தது. ஸோ மென்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்துருமா? ரெண்டாவது அந்த 2018 எக்ஸாமோடைய கோர்ட் கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்பிசியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் போட்டு வேகன்சிஸ் ஆட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சிஸ் போச்சுன்னு கிடச்சிது. பட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேஜில் நிற்கிது, டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அது ஐ திங்க் இன்னும் 14th டேட்டு முடியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ டைம்ஸ், அதாவது ரேர் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா 2014 சர்வேயர் எக்ஸாம் இப்போ கூட கோர்ட் கேஸ் நடந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்ஸில் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஏன்னா அப்போ வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் இருந்தது, அதுக்கப்புறம் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸாம்ஸை ஒரு 4-5 மாதம் தள்ளி வச்சாங்க. ஸோ ஜனவரி கொண்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ எக்ஸாம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு டிஎன்பிசி மேபி இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து எக்ஸாம்ஸ் வந்து பின்னாடி கொண்டு போகலாம். ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஓரளவு இருக்குது. ஸோ ஒரு ஆனால் வேக்கன்சிஸ் கன்ஃபார்ம் ஆன 2 வேக்கன்சிஸோட கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிஎன்பிஎஸ்சி. ஸோ கண்டிப்பாக ஆனால் அட்டெண்டம்லேயே ஆட் பண்ணாலும் இதில் வந்து உமன்ஸ் கேட்டகரியில் மேக்ஸிமம் ஜென்ஸ் சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது வந்து பின்னாடி அது திருப்பி ஒரு கோர்ட் கேஸ் வரும். அதனால் ஒன்று இந்த 14க்குள்ளே ஒரு அட்டெண்டம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி வராத பட்சத்தில் இதுக்கு மட்டும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 2 எக்ஸாம்ஸ்லேயும் கொடுத்துட்டு வேகன்சியில் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் கொண்டு வரலாம். பட் அதுக்குள்ளே வந்து டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் நீடு அப்படின்னாலும் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆகஸ்ட் 14 ஒரு அட்டெண்டம் எதிர்பார்க்குறோம். இல்லை அப்படின்னா எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷனை இதுக்கு மட்டும் தள்ளி வச்சு எக்ஸாம் தள்ளி வைக்கலாம். இல்லைனா இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் வேகன்சிஸ் கொண்டு போகலாம். பட் ஆனால் அப்படி பார்த்தா மென்ஸ் கேட்டகரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒரு வேளை எக்ஸாம்ஸ் முடித்து அட்டெண்டமில் ஆட் பண்ணால் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கேசஸ் போடுவாங்க. ஸோ அதுவும் வந்து பெரிய சிக்கலில் நிற்கும். ஸோ மென்ஸுக்கு வேகன்சிஸ் கொடுக்காம அப்புறம் ஆட் பண்ணால் அப்ளை பண்ணாதவங்க கேஸ் போட்டு திருப்பி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் என்ன வரும் அப்படிங்கிறத டிஎன்பிசி குழப்பிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்டெண்டமில் கொடுக்கலாம்.